தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2A தேர்வுகள் பல்வேறு குழப்பங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அரசி. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கான அந்த தேர்வுகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றிருக்கிறது. திமுக ஆட்சியில் ஒரு தேர்வை எப்படி நடத்த வேண்டும் என்பது கூட தெரியாமல் பல்வேறு குளறுபடிகள் காரணமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பித்தவர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்று இன்றைக்கு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலத்தினுடைய உச்சமாக இது பார்க்கப்படுகிறது. தேர்வு நடத்தக்கூடிய அந்த அமைப்பின் மீது கடுமையான விமர்சனங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மீது குறிப்பாக எழுந்திருக்கிறது. டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வுகள் இந்த தமிழகம் முழுவதும் நடைபெறுவதாக இருந்தது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குரூப் 2 சார் பதிவாளர், அதே போன்று துணை வணிக வரி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பதவிகளுக்காக குரூப் 2A உதவியாளர் கணக்காளர், தொகுதி உதவியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் சுமார் 828 பணியிடங்களுக்கு அந்த ஏற்கனவே அவர்கள் அந்த மனு ஆன்லைன் மூலமாக அனுப்பப்பட்டு அதற்கான தேர்வு இன்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று அந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் ஏற்கனவே அந்த தேர்வு நடத்துவது குறித்தான முதன்மை தேர்வு தமிழகம் முழுவதுமே, அதாவது 38 தேர்வு மையங்களிலே, அதாவது 9223 தேர்வுகளுக்கு இன்று பிற்பகலில் 9244 தேர்வுகள் எழுத இருந்த நிலையிலே இன்றைக்கு சென்னையிலே பொறுத்த வரைக்கும் 7 தேர்வு மையங்களிலே 3221 பேர் இன்றைய தினம் தேர்வு எழுத இருந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தேர்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தோல்வியைத்தான் இது காட்டுகிறது. திமுக அரசினுடைய தோல்வியை மேலும் இது நிரூபித்திருக்கிறது. 38 மாவட்டங்களிலே தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று சொல்லி அந்தந்த பகுதிகளிலே இந்த தேர்வு மையத்தினுடைய தேர்வுகளுக்கு தேர்வு மையம் அந்த சென்டர் மாறி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு மறு தேதி அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் அந்தந்த மையங்களுக்கு சென்று தேர்வுகள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். குறிப்பாக இந்த குரூப் 2 தேர்வுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியிலே 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த அனுமதிக்கப்பட்ட, அதாவது நுழைவுச்சீட்டு, அந்த ஆல் டிக்கெட் என்று சொல்லக்கூடிய அதிலே பல்வேறு மாணவர்களுக்கு இல்லை என்றும் கூறப்படுகிறது. அதே போன்று அந்த தேர்வுக்கு சென்ற இடங்களிலே இந்த தேர்வு இன்றைக்கு இல்லை என்றும் அவர்கள் மாறி அந்த தேர்வுகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஒரு வேலை வாய்ப்பை தேடி ஒரு அரசு தேர்வுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு அவலநிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு தேர்வாணையம் இது போன்று ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வின் மூலமாவது தங்களுடைய வாழ்க்கை விடியும் என்று நம்பியிருந்த அந்த இளைஞர்களுக்கு இது போன்ற பேர் இடியாக இன்றைக்கு இந்த அரசினுடைய செயல்பாடுகள் வென்ற புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இளைஞர்கள் மத்தியிலே இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்கி இருக்கிறார்கள். தேர்வு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்வுக்காக அங்கே சென்றவர்கள், குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரியில இந்த குரூப் 4 தேர்வு சென்றவர்கள் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவருடைய எண் இல்லை என்றும் அலையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு தேர்வு நடத்துகிறவர்களுக்கு எண் இல்லை, அவர்களுக்கு அனுமதி இல்லை. பல்வேறு குளறுபடிகள் ஒரு கூடாரமாக இந்த தேர்வு இருக்கிறது என்றால், தேர்வு நடத்துகிற போதே இப்படிப்பட்ட பல்வேறு குளறுபடிகள் எல்லாம் நிகழ்கிறது என்றால், தேர்வு இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேர்வு முடிவுகள் வெளியிடுவது அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய, தங்களுடைய எதிர்காலமாக நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ஒவ்வொரு இளைஞர்களும் தேர்வர்களும் குமரிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருப்பது அநீதியினுடைய உச்சமாகவே மாணவர்கள் பார்ப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு வேலூர் மாவட்டத்தில் திமுக உட்கட்சிக்குள்
What is the